லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. The Chennai Silks in Mega Summer Sale. ஆன்மா மனித பிறவி எடுத்தப்பறம் அது ஆன்மாவே இருக்கா, அதுக்கு வேறு ஏதாவது பரிமாற்றங்களாக தான்? நம்ம வள்ளல் பெருமானார் கொடுத்த உரைநடையில் நிறைய இடங்களில் பார்க்கின்ற பொழுது 3 விஷயங்களை ஐயா கொடுக்குறாங்க. ஒன்று உயிர், இன்னொன்று ஆன்மா, இன்னொன்று ஜீவன். இந்த 3 வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். இப்போ நம்ம பிறவிகள் எடுப்பதற்கு முன்னாடி ஆன்மா தனித்து இருக்கு. அந்த ஆன்மா எப்படி ஒரு உருவத்தை எடுக்குது அப்படின்னா நீர் மூலமாகத்தான் வரும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாங்க. அம்மாவுடைய கருமுட்டை பார்த்தீங்கன்னாலும் தண்ணீரில் தான் இருக்கும். அதே போல் குழந்தை வயிற்றுக்குள்ளே எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடத்தில் தான் இருக்கும். இறந்ததுக்கப்புறம் இந்து சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுல அந்த அஸ்திகளை கரைப்பார்கள். ஸோ அந்த நீர் வடிவில் தான் உயிர் வருது. இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு பேர் விசேஷ ஜீவன். இப்போ உடம்புலேருந்து ஒரு உயிர் போகும்போது இந்த விசேஷ ஜீவன் அழிஞ்சிடும். ஆனால் இந்த சாதாரண ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மா இருக்கு இல்லையா, இது அழியாது. உணவு எடுத்துக்கும் போது வரக்கூடிய சத்துக்கள் சுக்கில பையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுக்கில பையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை இறைவன் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார். ஆனால் இது சேரக்கூடிய பெண்ணோட இடத்துல இந்த கருமுட்டை தயாராகலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் இந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய உயிர் அங்கே போகாது. ஆணுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆகாசம் மட்டும் இருக்குமான்னு பார்த்தா இல்லை, 3 இருக்கு. என்ன இருக்குன்னா ஆகாசம், பிரகிருதி, ஆன்மா. பார்த்தீங்கன்னா 5 பூதங்கள் இருக்கு, பிரகிருதி இருக்கு, ஆன்மா இருக்கு. இந்த 7ம் சேரணும். 7ம் சேர்ந்தாதான் குழந்தை பிறகு. பிரகிருதி அதை தான் சொல்ல வரேன். அதுக்கு தான் நான் விஷயத்துக்கு வரேன். பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் வழியாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்கார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆன்மா ஒரு இடத்துல இருந்தது, எல்லாமே ஒரே ஆன்மா வந்தது, அங்கேருந்து தான் பிறவி எடுத்து வந்ததுன்னு சொன்னீங்க. எல்லாமே சகோதர ஆன்மாவாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க போன பதிவு இல்லை. ஆன்மா மனித பிறவி எடுத்தப்பறம் அது ஆன்மாவே இருக்கா, அதுக்கு வேறு ஏதாவது பரிமாற்றங்களாக தான்? நம்ம வள்ளல் பெருமானார் கொடுத்த உரைநடையில் நிறைய இடங்களில் பார்க்கின்ற பொழுது 3 விஷயங்களை ஐயா கொடுக்குறாங்க. ஒன்று உயிர், இன்னொன்று ஆன்மா, இன்னொன்று ஜீவன். இந்த 3 வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். ஒரு சில இடத்தில் ஜீவன், ஆன்மா, உயிர் இது 3க்கும் ஒரே அர்த்தம் வருவது போல் ஐயா கொடுக்குறாங்க. ஆனால் பெரும்பாலான பதிவுகளை எடுத்தார் உயிரும் ஜீவனும் ஒன்று தான், ஆனால் ஆன்மாங்கிறது தனியாக இருக்குது. உயிரும் ஜீவனும் ஒன்று, ஆன்மாங்கிறது தனியாக இருக்குது. இப்போ நம்ம பிறவிகள் எடுப்பதற்கு முன்னாடி ஆன்மா தனித்து இருக்குது. அந்த ஆன்மா எப்படி ஒரு உருவத்தை எடுக்குது அப்படின்னா நீர் மூலமாகத்தான் வரும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாங்க. நீர் மூலமாகத்தான் ஆன்மா வரும். இப்போ ஒரு ஆணிடம் சுக்கிலம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீர் தானே, தண்ணீர் வடிவத்தில் தான் ஒரு உயிர் போய் சேருது. அம்மாவுடைய கருமுட்டை பார்த்திங்கனாலும் தண்ணீரில் தான் இருக்கும். அதே போல் குழந்தை வயிற்றுக்குள்ளே எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடத்தில் தான் இருக்கும். இறந்ததுக்கப்புறம் இந்து சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுல அந்த அஸ்திகளை கரைப்பார்கள். ஸோ அந்த நீர் வடிவில் தான் உயிர் வருது. சரிங்களா? ஆனால் அந்த உயிர் இந்த தேகத்தை விட்டு போன பின்பு அது நீருக்குள்ளே போகுதுன்னு ஐயா சொல்லலை. மண்ணில் மறைந்திருந்து அதுக்கப்புறம் அது செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கிறது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. இப்போது அப்படி சொன்ன பெருமானார் ஆன்மா மனித தேகத்திற்குள் வரும் பொழுது அது ஜீவனாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜீவனுக்கு 2 பேர் கொடுக்குறார். ஒன்று சாதாரண ஜீவன், இன்னொன்று விசேஷ ஜீவன் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறார். ஆமாம், இந்த விசேஷ ஜீவன் அப்படிங்கிறது நம்முடைய கண்டத்தில் இருக்கும். சாதாரண ஜீவன் அப்படிங்கிறது புருவ மத்தியில் இருக்கும். இப்போ இதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது சாதாரண ஜீவனுடைய இன்னொரு பெயர் தான் ஆன்மா. அதே போல் ஒரு உடல்லேருந்து ஒரு உயிர் பிரிகின்ற பொழுது ஐயா என்ன சொல்கிறேன்னா விசேஷ ஜீவன் இறந்துவிடும், சாதாரண ஜீவன் அழியாது. இதோட வேலை என்னங்க? விசேஷ ஜீவன் சாதாரண ஜீவன் வேலை? இப்போ வேலை ஒன்றும் இல்லை. உடம்பிற்குள் வரும்பொழுது அது செயல்படக்கூடிய இடங்களை வைத்து ஐயா அதற்கு தனித்தனியாக பெயர் கொடுக்கிறார். இப்போ இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு பேர் விசேஷ ஜீவன். வேலை செஞ்சால் விசேஷ ஜீவன். இப்போ உடம்புலேருந்து ஒரு உயிர் போகும்போது இந்த விசேஷ ஜீவன் அழிஞ்சிடும். ஆனால் இந்த சாதாரண ஜீவன் அப்படி சொல்லக்கூடிய ஆன்மா இருக்கு இல்லையா, இது அழியாது. இது அடுத்த பிறவியை நோக்கி போய்விடும். அப்போ ஆன்மா ஒன்று, ஆன்மா மனித தேகத்திற்குள் வந்தபோது ஜீவன் என்ற பெயராக மாற்றப்படுகிறது. அந்த ஜீவன் 2 ஆகிறது. சாதாரண ஜீவன், விசேஷ ஜீவன். நம்ம பொதுவாக விசேஷ ஜீவனா அதான் ஸ்பெஷல் அப்படின்னு நினைப்போம். அது இல்லை. ஒரு வகையில் புரிகிற மாதிரி எடுத்துக்கிட்டதா இருந்தால் இந்த விசேஷ ஜீவனை உயிர்னு வச்சுக்கோங்க, சாதாரண ஜீவனை ஆன்மான்னு வச்சுக்கோங்க.
நம்ம இறக்கும்போது உயிர் அழிஞ்சிடுது, ஆன்மா அழிவதில்லை. ஆன்மா தெளிவாக சொல்கிற ஐயா, ஒரு பலூன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பலூனுக்குள்ளே காற்று இருக்குது. அந்த பலூனை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலூன் தான் உடையும். அந்த காற்று என்னமா இருக்கும்? ஏற்கனவே இருக்க காற்றோட கலந்துரும். காற்று உண்டு, காற்று ஒன்றும் ஆகிட போல. காற்றை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உடைப்பது பலூனை தான், காற்றை அல்ல. அதுபோல் ஆன்மாவை ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறத ஐயாவை, ஆன்மாவை அந்த அழிக்கவே முடியாது. அது செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவி அதற்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. இதான் அது அடைய நிலை. ஆமாம். இப்போ நீங்கள் சொல்லும்போது 3 விஷயம் சொன்னீங்க, உயிர், ஜீவன், ஆன்மா. இந்த 3 ஒரே பொருள் தானா இல்லை வேறு வேறுங்களா? அதாவது பயன்படுத்தக்கூடிய இடங்களை பொறுத்து இது மாறும். இப்போ சில பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஜீவனையும் ஆன்மாவையும் ஐயா ஒரே பொருள் எடுத்துகிட்டு வருவார். சில பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் அழகாக பிரிச்சே கொடுக்கிறார். உயிர், ஐம்பூதம், ஆன்மா அப்படின்னு கொடுக்குறார். இப்போ ஆன்மாவும் உயிரும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது கிடையாது. உயிர், ஐம்பூதம், ஆன்மாவிற்கு அருள் செய் அப்படிங்கிறார். இப்போ உயிர் வேறு, ஆன்மா வேறு. அப்போ தனித்தனியாக தான் ஐயா கொடுக்குறபடி பார்த்தா தனித்தனியாகத்தான் நமக்கு வருகிறது. இப்போ உயிர் பற்றி சொல்லிட்டீங்க, ஜீவன் பற்றி சொன்னீங்க. இந்த மனித உடம்பு இருக்குங்களே, அது எப்படி உருவாகுது? இதில் வந்து அப்பா அம்மா இணைந்து ஒரு உடல் உருவாகுது. இதில் அந்த உடலோட பங்கு என்ன? எப்படி கிரியேட் ஆகுது அந்த உடல்? அதாவது ஒரு அம்மாவுடைய பங்கு என்ன, அப்பாவுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாகவே எந்த ஒரு உயிரினங்களும் நீங்கள் பாருங்களேன், இதெல்லாம் ஐயா சத்விசாரம் பண்ண சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு கோழி முட்டை, கோழி முட்டைக்குள்ளே என்ன இருக்குது? உள்ளே ஒரு வெள்ளையாக ஒரு தண்ணி லோஷன் இருக்குது, ஒரு மஞ்சளில் ஒரு கரு, அதுவும் தண்ணியாக தான் இருக்குது. இது ஒன்றுமே இல்லை, ஒரு முட்டை வருது, அது அந்த கோழி அதுக்கு உஷ்ணத்தை கொடுக்கிறது. உஷ்ணத்தை குடித்த உடனே உள்ளே இருந்து ஒரு கோழி குஞ்சு ஒரு உயிரோடு வருது. நம்ம உடச்சி பார்த்தோம்னா உள்ளே என்ன இருக்குது? இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது உள்ளே உடச்சி பார்க்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மருத்துவ ரீதியாக அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கோழி முட்டையை நாம் உடைத்தால் அதற்குள்ளே ஒரு வெள்ளைக்கரு மஞ்சக்கரு 2 தண்ணியாக இருக்குது. ஆனால் அதற்கு உஷ்ணம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு உயிராகவே மாறுகிறது. அதே போல் அம்மாவுடைய கருப்பை அப்பாவிட்டேருந்து சுக்கிலம் போகிறது. இந்த சுக்கிலம் இங்கிருந்து அம்மாவுக்கு போய் சேருது இல்லையா? சேர்றதுக்குள்ளேயே லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போகுது, அதில் ட்ராவல் பண்ணிட்டு போகுது. இப்போ அந்த உயிரணுக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரே ஒரு சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய உயிரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார். அதை எங்கே தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஐயா விண்ணப்பத்தில் சொல்கிறார். இப்போது கோசத்தடிக்கு மேலே இங்கே 2.5 அங்குலத்தில் ஒரு பை இருக்குன்னு சொன்ன இல்லையா? இங்கே சுக்கிலமெல்லாம் சேர்ந்துருக்கும். இப்போ சுக்கிலம் சேருது, உடல் உறவின் போது இந்த சுக்கிலம் போய் சேரணும். இப்போது உடல் உறவு ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். 4 நாளைக்கு ஒரு தடவை உடல் உறவு வைத்துக் கொள்வது அதமம், 8 நாளைக்கு ஒரு தடவை உடல் உறவு வைத்துக் கொள்வது மத்திமம், 15 நாட்களுக்கு ஒரு முறை உடல் உறவு வைத்துக் கொள்வது உத்தமம் அப்படின்னு கொடுத்துருக்கார். ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தம்பதியர் விரும்பினால் தினந்தோறும் உடல் உறவு வைத்துக் கொள்வது தவறு. 15 நாட்களுக்கு ஒரு முறை உடல் உறவு வைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். அப்போ என்ன ஆகுது? தினந்தோறும் நம்ம உணவு எடுத்துக்கிறோம், உணவு எடுத்துக்கும் போது வரக்கூடிய சத்துக்கள் சுக்கிலமாக போகிறது அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த சுக்கில பையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுக்கில பையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை இறைவன் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார். இங்கே தேர்ந்தெடுத்தாச்சு, ஆனால் இது சேரக்கூடிய பெண்ணோட இடத்துல இந்த கருமுட்டை தயாராகலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் இந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய உயிர் அங்கே போகாது, இறைவன் அனுப்ப மாட்டார், நிறுத்தி வைப்பார். இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்வதாக இருந்தால், உடல் உறவு என்பது வைத்துக்கொண்டால் ஒரு முறை தான் வைத்துக்கொள்ள வேண்டும். சில திருமணமான புதிதான தம்பதியர்கள் உடல் வைத்துக்கொண்ட பிறகு 1 மணி நேரம் கழித்து திரும்பவும் உடல் வைத்துக் கொள்வார்கள். அப்படி அவங்க உடல் வைத்துக் கொள்ளும்போது திரும்ப சுக்கிலம் வராமல் இருக்குமா? வரும். வராமல் இருக்காது. அப்போ அந்த சுக்கில பைக்குள் எப்பொழுதுமே சுக்கிலம் சாப்பிடும் பொழுது சத்தாக மாறி சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுகிறார் இறைவன்? இந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை நிறுத்தி வைக்கிறார். அங்கு அம்மாவுடைய கருமுட்டையில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் திரளும் சரியாக ஆகின்ற பொழுது, இவர்கள் 2 ஒன்றாக சேர்கின்ற பொழுது இந்த சுக்கிலத்திற்குரிய உயிர் அந்த கருமுட்டைக்குள் போய் சேருகிறது. இதை ஐயா விண்ணப்பத்தில் கொடுக்கிறார். இப்படி கொடுக்கும் பொழுது 2 பேருடைய பங்களிப்பால் அந்த குழந்தை உருவாகிறது. இப்போ இந்த குழந்தையை பொதுவாக நம்முடைய மனித தேகம் எப்படிப்பட்டது? 5 பூதங்களால், 5 பூதங்களால் ஆனது தான் நம்முடைய உடல். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் நீர், நிலம், நெருப்பு, காற்று இந்த 4ம் அம்மாவின் கருமுட்டையில் இருக்கும்.
ஐயா கொடுக்கிறார். ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருக்கும் விதம் எவ்வாறு எனில், பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், பிரகிருதி, ஆன்மா என்னும் 7ம் கூடி சுக்கில சுரோனித சம்பத்த சப்து தாதுவாய். சுக்கிலம்னா ஆண், சுரோனிதம்னா பெண், சப்த தாதுவாய் 7 தாதுக்கள் ஒன்றாக சேர்ந்து சிருஷ்டிக்கு காரணமாகின. ஒரு குழந்தை பிறப்பதற்கு இந்த 7 தாதுக்கள் ஒன்றாக சேர வேண்டும். ஆதலால் ஆண் பாகம் சேராமல் பெண் உருவப்படாது. ஆண் சேரலைன்னா பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது. பெண் பாகம் சேராமல் ஆண் உருவப்படாது. ஆண் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதில் ஐயா பிரித்து கொடுக்கிறார். முதல்ல வர்ற பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு இந்த 4ம் ஆகாசத்தை தவிர நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ல 4. இந்த 4ம் அம்மாவின் சுரோனிதத்தில் இருக்கும். இப்போ ஆணுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆகாசம் மட்டும் இருக்குமான்னு பார்த்தா இல்லை, 3 இருக்குது. என்ன இருக்குன்னா ஆகாசம், பிரகிருதி, ஆன்மா. பார்த்தீங்கன்னா 5 பூதங்கள் இருக்குது, பிரகிருதி இருக்குது, ஆன்மா இருக்குது. இந்த 7ம் சேரணும். 7ம் சேர்ந்தால் தான் குழந்தை பிறக்கும். பிரகிருதினா அதை தான் சொல்ல வர்றேன். அதுக்கு தான் நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்போது பஞ்சபூதங்களில் 4 அம்மா கிட்ட இருக்குது, மீதி 3 ஆண்கிட்ட இருக்குது, அப்பா கிட்ட இருக்குது. ஆகாசம் ஓகே. பிரகிருதி அப்படிங்கிறது உயிர், ஆன்மா என்பது ஆன்மா. அப்போது ஒரு குழந்தைக்கான உயிர் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தேர்ந்தெடுக்கிறது இன்றைக்கி மருத்துவம் சொல்லுது இல்லையா, ஆண் தான் சொல்லுது இல்லையா. அதே தான் இங்கே ஐயா ஏற்கனவே 200 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார். இதன்படி பார்க்கின்ற பொழுதும் உயிர் வேறு, ஆன்மா வேறு. பாருங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று 4 அம்மா கிட்ட இருக்குது. ஆகாசம் 5வது பூதம் ஆணுக்கிட்ட அப்பா கிட்ட இருக்குது. ஆன்மா இருக்குது, பிரகிருதி இருக்குது. அப்போ உயிர், ஆன்மா, ஆகாயம் இது 3ம் ஆணிடமும் மீதி இருக்கக்கூடிய 4ம் பெண்ணிடமும் இருக்குது. இந்த 7ம் சேர்கின்ற பொழுது சப்த தாதுவாய் ஒரு சிருஷ்டி உருவாகிறது. இப்போ ஏன் ஒரு குழந்தை பேருக்கு ஆணுடைய ரோல் ஏன் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா, ஏன்னா ஆணிடம் இருந்து தான் சுக்கிலம் போகிறது, இங்கிருந்து தான் உயிர். இப்படி போவதனால் ஐயா இதை ஏன் சொல்கிறாருன்னா, இப்படி போகிறதுனால ஆண் உயர்ந்தவன்லாம் நினச்சிடாத, இதை சொல்லிட்டு அடுத்தே அடிச்சிடுறாரு. என்ன சொல்கிறார் தெளிவாக, ஆதலால் ஆண் பாகம் சேராமல் பெண் உருவப்படாது, பெண் பாகம் சேராது ஆண் உருவப்படாது. 2 பேரும் சேரணும், 2 பேருடைய ரோல். ஆனால் ஆன்மா எதன் மூலம் போகும் என்றால் நீரின் மூலமாகத்தான் போகும். அப்போ தந்தையின் சுக்கிலம் மூலமாகத்தான் போகும். அப்போ ஒரு குழந்தை உருவாவதற்கு 7 தாதுக்கள் தேவைப்படுகிறது. இதன்படி பார்க்கின்ற பொழுதும் உயிர் வேறு, ஆன்மா வேறு. அப்போ உயிர் அழிஞ்சிடும். உயிர்ங்கிறது விசேஷ ஜீவன், இறக்கும் பொழுது அழிஞ்சிடும். அதே போல் சரி, இப்போ நான் மரணத்தை ஜெயிச்சிட்டேன், மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுட்டேன், அப்போவும் இந்த உயிரும் ஆன்மாவும் இருக்குமா? இந்த கேள்வி வரும். சார் நான் இறக்குறதா இருந்தால் இந்த உயிர் இறந்துடும், ஆன்மா அப்படியே போகும். அப்படின்னா அப்போ அனுபவங்கள் வருகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த உயிரும் புருவ மத்தியில் போய் சேர்ந்துடும், ஆன்மாவோடு சேர்ந்து விடும். ஏன்னா இனிமேல் பிரிய போகிறதே கிடையாது. அப்போ இங்கேயே சேர்ந்துடும். இப்போ மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்களுக்கு உயிர் வேறு, ஆன்மா வேறாக இருக்காது. உயிரும் ஆன்மாவும் ஒன்றாக. இது யாருன்னா ஐயாவுக்கு தான் இருக்குது. இப்போ நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் உயிர் இங்கு இருக்கிறது, ஆன்மா எங்கே இருக்கிறது. ஆனால் சில இடங்களில் பாடல்களிலும் சரி உரைநடைகளிலும் சரி ஐயா ஆன்மாவையும் உயிரையும் ஒரே போல் கொடுப்பார். எதற்காக கொடுக்குறா, அந்த இடத்துல கூட புரிதலுக்காக கொடுக்கிறார். ஆனால் உயிர் வேறு, ஆன்மா வேறானா 2ம் வேறு வேறாகத்தான் திருவருட்பா படி நமக்கு கிடைத்திருக்கிறது. இல்லை பிரகிருதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்வதாக இருந்தால் ஆன்ம விளக்கம் அப்படி சொல்லலாம். இப்போ ஆன்மா, ஆன்ம விளக்கம். இப்போ நான் காலைல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் இல்லையா, சூரியன் ஒளிக்கதிர். உண்மையை அதை பிரிக்க முடியாது, ஆனால் 2 வேறு தான். சூரியனும் சூரிய ஒளிக்கதிர் வேறு தான். ஆனால் சூரிய ஒளிக்கதிர் எங்கேருந்து வருது? சூரியன் தான் வருது. பிரிக்க முடியாது, ஆனால் வேறு வேறாக இருக்கிறது. அதுபோல் ஒரு இடத்தில் பார்த்தால் உயிரும் ஆன்மாவும் ஒன்றாகத்தான் தெரியும். ஆனால் நிறைய பாடல்கள், அருட்பாவின் பாடல்கள் மற்றும் உரைநடையில் ஐயா கொடுத்துருக்க இடங்கள் எடுத்தோம்னா தனித்தனியாகவே நமக்கு இருக்கிறது. மற்ற சேனலெல்லாம் வள்ளல் பெருமானாரை பற்றிய நிகழ்வுகள் 1-2ஆகத்தான் போகுது. ஐபிசி பக்தியில் வாரந்தோறும் வள்ளல் பெருமானார் பற்றிய நிகழ்வுகளை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். வள்ளல் பெருமானாருடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும்.
ஐபிசி பக்தி சேனலுக்கும் இதை இங்கே வந்து எடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. The Chennai Silks in Mega Summer Sale.